ஆஸ்கர் வைல்ட் அவர்களின் மகிழ்ச்சியான இளவரசர். நகரத்திலேயே உயரமாக நெடியதோர் பீடத்தின் மீது நின்று கொண்டிருந்தது மகிழ்ச்சியான இளவரசரின் சிலை. மெல்லிய தங்க இதழ்களால் முழுவதுமாக பூசப்பட்டிருந்தது. 2 ஒளிமிக்க நீல மணிகள் அவரின் கண்களாக இருந்தன. ஒரு பெரிய சிவப்பு மாணிக்கம் அவரது வாளின் கைப்பிடியில் இருந்தது. அவர் உண்மையில் மிகவும் போற்றப்பட்டார். அவர் ஒரு காற்று திசைகாட்டியைப் போல அழகாக இருக்கிறார் என்று கலா ரசிகராக நற்பெயர் பெற விரும்பிய நகரவை உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டார். ஆனால் அந்த அளவிற்கு பயனில்லாதவர் என்று மேலும் கூறினார். காரணம், மக்கள் தன்னை நடைமுறைக்கு மாறானவராக நினைப்பார்கள் என்று பயந்து. ஆனால் உண்மையில் அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. வானத்து நிலவை வேண்டுமென்று அழுது கொண்டிருந்த தன் சிறுவனை பார்த்து அறிவுள்ள தாய் கேட்டால், நீ ஏன் மகிழ்ச்சியான இளவரசரைப் போல் இருக்க முடியாது? மகிழ்ச்சியான இளவரசர் அழ வேண்டுமென்று கனவிலும் கருதமாட்டார். அற்புதமான அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த வாழ்க்கையில் ஏமாற்றமடைந்த ஒரு மனிதர் உலகில் யாரோ ஒருவராவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் என்று முணுமுணுத்தார். அவர் ஒரு தேவதை போலவே இருக்கிறார் என்று ஒளிமயமான கருஞ்சிவப்பு ஆடையும் சுத்தமான வெள்ளை மேல் சட்டையும் அணிந்த சேரிட்டி சில்ட்ரன் அமைப்பை சேர்ந்த குழந்தைகள் தேவாலயத்திலிருந்து வெளியே வந்தபோது கூறினர். உனக்கு எப்படி தெரியும்? கணித ஆசிரியர் கேட்டார். நீங்கள் ஒருபோதும் தேவதையை பார்த்ததில்லையா? இல்லையே, கனவுகளில் நாங்கள் பார்த்திருக்கிறோமே என்று குழந்தைகள் பதிலளித்தனர். கணித ஆசிரியர் கோபத்தால் முகம் சுளித்தார். ஏனெனில் குழந்தைகள் கனவு காண்பதை அவர் ஏற்கவில்லை. ஓர் இரவு அங்கே ஒரு சிறிய ஆண்குருவி நகரத்தின் மீது பறந்தது. அதனுடைய நண்பர்கள் 6 வாரங்களுக்கு முன்பு எகிப்திற்கு சென்றிருந்தனர். ஆனால் அவர் மட்டும் அங்கேயே தங்கிவிட்டார். காரணம், அங்கிருந்த மிகவும் அழகான ஒரு நாணலை காதலித்ததே. வசந்த காலத்தின் துவக்கத்தில் ஒரு பெரிய மஞ்சள் நிற அந்து பூச்சியை துரத்தி கொண்டு ஆற்றில் பறந்து கொண்டிருந்த போது அவளை சந்தித்தார். அவளது மெல்லிய இடையால் கவரப்பட்டு அவளுடன் பேசுவதற்காக நின்றுவிட்டார். நான் உன்னை காதலிக்கலாமா என்று எடுத்த எடுப்பிலே கேட்டார் குருவியார். ஆனால் நாணல் வெட்கத்தால் குனிந்து வளைந்தாள். எனவே அவர் அவளை சுற்றி சுற்றி பறந்து சிறகுகளால் தண்ணீரை தொட்டு வெள்ளி குமிழ்களை எழுப்பினார். அதுவே அவரது காதல் விளையாட்டு. கோடை காலம் முழுவதும் அது தொடர்ந்தது. இது ஓர் அபத்தமான காதல் என்று மற்ற குருவிகள் கிசுகிசுத்தன. அவளிடம் பணமும் கிடையாது, காதலர்களும் ஏராளம். உண்மையில் அந்நதியில் ஏராளமான நாணல்கள் இருந்தன. பின்னர் இலையுதிர் காலம் வந்ததும் அவர்கள் பறந்து சென்று விட்டன. அவர்கள் சென்ற பிறகு குருவியார் தனிமையை உணர்ந்தார். மேலும் தன் காதலியை பற்றி சோர்வடைய ஆரம்பித்தார். அவள் என்னிடம் பேசுவதே இல்லை. அவள் ஒரு பாசாங்குக்காரி என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எப்போது பார்த்தாலும் காற்றோடு ஊர் சுற்றி கொண்டிருக்கிறாள். உண்மைதான், காற்று வீசும் போதெல்லாம் நாணல் தன் முட்டியை மடக்கி அழகான வரவேற்பளித்தது. அவள் சொந்த ஊரை விரும்புகிறாள். சரி, ஆனால் நானோ பயணத்தை விரும்புவன். அதனால் என் மனைவியும் பயணத்தை விரும்ப வேண்டும் அல்லவா? நீ என்னுடன் வருவாயா? குருவியார் இறுதியாக அவளிடம் கேட்டார். ஆனால் நாணல் முடியாதென்று தலையை ஆட்டினாள். தன் வீட்டுடன் அவள் மிகவும் பாசமாக இருந்தாள். நீ என்னிடம் அற்பமாக நடந்து கொண்டாய் என்று குருவியார் கதறினார். இதோ நான் பிரமிடுகளை பார்க்க கிளம்புகிறேன், பிரியாவிடை என்று பறந்துவிட்டார். பகல் முழுவதும் பறந்து இரவு நேரத்தில் நகரத்தை அடைந்தார் குருவியார். எங்கே தங்குவது என்று யோசித்தார். நகரம் எனக்கொரு இடத்தை வைத்திருக்கும் என்று நம்புகிறேன். பின்னர் அங்கு நெடிய கம்பத்தின் மீது நின்ற அச்சிலையை பார்த்தார். நான் அங்கே தங்குவேன் என்று மகிழ்ச்சியோடு கூவினார். இது ஒரு நல்ல இடம், தூய காற்று நிறைய வருகிறது. எனவே அவர் மகிழ்ச்சியான இளவரசரின் கால்களுக்கு இடையில் ஏறிக்கொண்டார். எனக்கு இது ஒரு
தங்கதான படுக்கையறை என்று அவர் மெதுவாக தன்னை சுற்றிலும் பார்த்தார். பிறகு தூங்க தயாரானார். தலையை தனது சிறகுக்கு அடியில் வைத்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய நீர்த்துளி குருவியார் மீது விழுந்தது. என்ன இது விசித்திரம் என்றார் அவர். வானில் மேகம் ஒன்று கூட இல்லை. நட்சத்திரங்கள் மிகவும் தெளிவாகவும் பிரகாசமாகவும் தெரிகின்றன. இருந்தாலும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. வடக்கு ஐரோப்பியாவில் பருவகாலம் உண்மையில் பயங்கரமானது. நாணலுக்கு மழையை பிடிக்கும். ஆனால் அது அவளுடைய சுயநலம் மட்டுமே. பின்னர் இன்னொரு நீர்த்துளி விழுந்தது. மழையிலிருந்து தடுக்க முடியாவிட்டால் இந்த சிலையால் என்ன பயன் என்றார் குருவியார். ஒரு நல்ல புகைப்போக்கி கூண்டிற்கு போய்விட வேண்டும் என்று அவர் பறக்க தீர்மானித்தார். ஆனால் சிறகுகளை திறப்பதற்குள் மூன்றாவது நீர்த்துளி விழுந்தது. அவர் மேலே பார்த்தபோது அவர் கண்டதென்ன? மகிழ்ச்சியான இளவரசரின் கண்கள் கண்ணீரில் நிறைந்திருந்தன. அது அவரது தங்க கன்னங்களில் வழிந்தோடிக் கொண்டிருந்தது. அவரது முகம் நிலவொளியில் மிகவும் அழகாக இருந்தது. குருவியாருக்கு பரிதாபம் உண்டாயிற்று. யார் நீங்கள்? குருவியார் கேட்டார். நான் மகிழ்ச்சியான இளவரசன். அப்படியானால் ஏன் அழுகிறீர்கள்? குருவியார் கேட்டார். நீங்கள் என்னை நனைத்து விட்டீர்கள். சிலை பேசியது. நான் உயிருடன் இருந்தபோது எனக்கு மனித இதயம் இருந்தது. அப்பொழுது கண்ணீர் என்றால் என்னவென்றே எனக்கு தெரியாமல் இருந்தது. காரணம், என்னுடைய கவலை இல்லாத சான்ஸ் சூசி அரண்மனையில் துக்கம் நுழைய அனுமதிக்கவில்லை. பகலில் என் தோழர்களுடன் தோட்டத்தில் விளையாடினேன். மாலையில் அரண்மனையில் பெரிய அரங்கத்தில் பலரோடு நடனமாடினேன். தோட்டத்தை சுற்றிய பெரிய உயரமான சுவர் இருந்தது. அதற்கு அப்பால் வெளியே என்ன இருக்கிறது என்று நான் ஒருபோதும் கேட்டதில்லை. என்னை பற்றிய எல்லாமே மிகவும் அழகாக இருந்தன. என் பிரபுகள் என்னை மகிழ்ச்சியாக இளவரசர் என்று அழைத்தனர். இன்பம் அனுபவிப்பதுதான் மகிழ்ச்சி என்றால் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன்தான். அப்படித்தான் வாழ்ந்தேன். அப்படியே இறந்தும் விட்டேன். இப்பொழுது நான் இறந்து விட்டதால் என்னை இங்கே மிக உயரத்தில் நிறுத்திவிட்டார்கள். நகரத்தின் எல்லா அசிங்கங்களையும் என்னால், எல்லா துயரங்களையும் என்னால் காண முடிகிறது. என் இதயம் ஈயத்தால் ஆனது என்றாலும் என்னால் அழாமல் இருக்க முடியவில்லை. என்னது? அவர் உடம்பு சொக்க தங்கமில்லையா என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார் குருவியார். தன் தனிப்பட்ட கருத்துக்களை சத்தமாக கூறலாகாது என்று அவர் கண்ணியம் காத்தார். சிலை இனிமையான ஆனால் மெல்லிய குரலில் தொடர்ந்தது. அதோ வெகு தூரத்தில் ஒரு சிறிய தெருவில் ஒரு ஏழையின் வீடு இருக்கிறது. ஜன்னல்களில் ஒன்று திறந்திருக்கும். அதன் மூலம் மேசையில் அமர்ந்திருக்கும் ஒரு பெண்ணை காணலாம். அவளுடைய முகம் உழைத்து களைத்ததாகவும் அவளின் சிவந்த கைகள் ஊசித்துளைகள் மிகுந்ததாகவும் இருக்கும். ஏனெனில் அவள் ஒரு தையற்காரி. அரண்மனையில் நடக்கப் போகும் நடன விருந்தில் கலந்து கொள்ளப் போகும் அரசியின் தோழி அணிவதற்கான விலை உயர்ந்த ஆடையில் புதுமையான பூக்களை அவள் வைத்து கொண்டிருக்கிறாள். அறையின் ஒரு மூலையில் அவளது சிறுவன் உடல்நிலை சரியாமல் காய்ச்சலில் படுத்து கிடக்கிறான். அவன் ஆரஞ்சு பழம் கேட்கிறான். ஆனால் குடிநீரை தவிர அவனுக்கு கொடுக்க வேறெதுவும் தாயிடம் இல்லை. ஆகவே அவன் அழுகிறான். குருவியாரே, குருவியாரே, சின்னஞ்சிறு குருவியாரே, என் வாளின் கைப்பிடியில் இருந்து மாணிக்கத்தை எடுத்துக்கொண்டு போய் அவளுக்கு தரமாட்டீரா? என் கால்கள் இந்த பீடத்துடன் ஒட்டி கொண்டிருப்பதால் என்னால் நகர முடியாது. எனக்காக எகிப்தில் காத்திருக்கிறார்கள் என்று குருவியார் கூறினார். என் நண்பர்கள் நைல் நதிக்கு மேலேயும் கீழேயும் பறந்தபடி பெரிய தாமரை மலருடன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அவர்கள் பேரரசின் சமாதியின் மீது தூங்கப் போவார்கள். அவர் தனது வர்ணம் பூசப்பட்ட சவப்பெட்டியில் கிடக்கிறார். அவர் மஞ்சள் துணியால் சுற்றப்பட்டு வாசனை பொருட்களால் பூசப்பட்டிருக்கிறார். அவரது கழுத்தில் வட்டமான வெளிரி பச்சை நிற மாணிக்க சங்கிலி உள்ளது. கைகள் வாடிய இலைகள் போன்றவை. இளவரசர், குருவியாரே, குருவியாரே, சின்னஞ்சிறு குருவியாரே, நீங்கள் இந்த ஓர் இரவு மட்டும் என்னுடன் தங்கி என் தூதரகராக இருக்க மாட்டீர்களா? அந்த சிறுவன் மிகவும் தாகத்துடன் இருக்கிறான். தாய் மிகவும் சோகமாக இருக்கிறாள்.
சிறுவர்களை எனக்கு பிடிக்கும் என்று நான் நினைக்கவில்லை என்று குருவியார் பதிலளித்தார். கடந்த கோடையில் நான் ஆற்றில் தங்கியிருந்த போது 2 முரட்டுத்தனமான சிறுவர்கள், ஆலை அதிபரின் பிள்ளைகள், எப்போதும் என்னை நோக்கி கற்களை வீசுவார்கள். ஆனால் என் மீது ஒன்று கூட படவில்லை. காரணம், குருவியாகிய நாங்கள் அதெல்லாம் படாத உயரத்தில் பறப்போம். அத்துடன் நான் சுறுசுறுப்பிற்கு பிரபலமான குடும்பத்தில் பிறந்தவன். என்னதான் ஆனாலும் கல் வீசியதை அவமரியாதையின் அடையாளமாகவே பார்க்கிறேன். ஆனால் மகிழ்ச்சியான இளவரசர் மிகவும் சோகமாக காணப்பட்டார். அதனால் குருவியாருக்கு இரக்கம் தோன்றியது. இங்கே மிகவும் குளிராக இருக்கிறது என்றார். ஆனாலும் நான் உங்களுடன் ஓரிரவு தங்கி உங்கள் தூதனாக இருப்பேன். நன்றி சின்னஞ்சிறு குருவியாரே என்றார் இளவரசர். எனவே குருவியார் இளவரசரின் வாளிலிருந்து பெரிய மாணிக்கத்தை தன் அலகினால் கொத்தி எடுத்துக்கொண்டு நகரத்தின் கூரை மேலி பறந்து சென்றார். தேவதைகளின் சிற்பங்கள் வெள்ளை பளிங்கில் செதுக்கப்பட்டிருந்த தேவாலய கோபுரத்தின் வழியாக அவர் பறந்தார். அரண்மனையை கடந்து செல்லும்போது நடனமாடும் சத்தம் கேட்டது. அழகிய பெண்ணொருத்தி தன் காதலனுடன் மேல் முற்றத்திற்கு வந்தாள். நட்சத்திரங்கள் தான் எவ்வளவு அற்புதமானவை என்றான் காதலன். காதலியின் சக்திதான் எவ்வளவு அற்புதமானது. அரசாங்க நடன விருந்திற்கு சரியான நேரத்தில் என்னுடைய புத்தாடை வந்துவிடும் என்று எதிர்பார்க்கிறேன் என்றாள் அவள். ஆடையில் அழகிய பூக்களை பொறிக்குமாறு கூறியிருக்கிறேன். ஆனால் தையல்காரிகள் தாமதம் செய்கிறார்கள். குருவியார் ஆற்றின் குறுக்கே பறந்தார். கப்பல்களின் பாய்மரங்களில் விளக்குகள் தொங்குவதை கண்டார். பின்னர் யூதர்கள் வசிக்கும் பகுதிகளை கடந்தார். அங்கு வயதான யூதர்கள் பேரம் பேசிக் கொண்டிருப்பதையும் தாமிர தராசுகளில் பணத்தை எடை போடுவதையும் கண்டார். கடைசியில் அவர் அந்த ஏழையின் வீட்டிற்கு வந்து உள்ளே பார்த்தார். சிறுவன் படுக்கையில் காய்ச்சலுடன் நடுங்கிக் கொண்டிருந்தான். தாய் களைப்பினால் தூங்கிவிட்டாள். குருவியார் துள்ளி குதித்து பெண்ணின் விரல் கவசத்திற்கு அருகில் மேஜையில் தான் கொண்டு வந்த பெரிய மாணிக்கத்தை வைத்தார். பின்னர் தன் இறகினால் சிறுவனின் நெற்றியில் காற்று வீசுமாறு மெதுவாக படுக்கையை சுற்றி பறந்தார். நான் எவ்வளவு குளுமையாக உணர்கிறேன் என்று சிறுவன் கூறினான். எனக்கு உடம்பு சுகமாகிவிடும் என்று மகிழ்ச்சியாக தூக்கத்தில் மூழ்கினான். பின்னர் குருவியார் மகிழ்ச்சியான இளவரசரிடம் திரும்பி வந்து தான் செய்ததை சொன்னார். இது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனெனில் சுற்றிலும் குளிராக இருந்தாலும் நான் வெதுவெதுப்பாகவே உணர்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். அதற்கு காரணம் நீங்கள் ஒரு நல்ல செயலை செய்ததுதான் என்று இளவரசர் கூறினார். குருவியார் அதை பற்றி சிந்தித்து கொண்டே தூங்கிவிட்டார். சிந்தனை அவருக்கு எப்பொழுதும் தூக்கத்தை வரவழைத்துவிடும். பொழுது புலர்ந்தபோது குருவியார் ஆற்றில் பறந்து குளித்தார். என்ன ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு என்று பாலத்தை கடந்து சென்று கொண்டிருந்த பறவையியல் பேராசிரியர் ஒருவர் கூறினார். குளிர்காலத்தில் ஒரு குருவி என்று அதை பற்றி உள்ளூர செய்தித்தாளுக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதினார். எல்லோரும் அதை மேற்கோள் காட்டினர். அவர்களுக்கு புரியாத பல சொற்கள் அதில் இருந்தன. இன்றிரவு நான் எகிப்திற்கு செல்கிறேன் என்று குருவியார் கூறினார். மிகுந்த உற்சாகத்துடன் அதை எதிர்பார்த்தார். போவதற்குள் நகரின் அனைத்து நினைவு சின்னங்களையும் பார்வையிட்டார். தேவாலயத்தின் கூர்மையான கோபுரத்தின் மீது நீண்ட நேரம் அமர்ந்தார். அவர் எங்கு சென்றாலும் சிட்டுக்குருவிகள் தமக்குள் என்ன ஒரு மேன்மையான அந்நியன் என்று சத்தமிட்டதை அவர் மிகவும் ரசித்து கொண்டார். இருட்டியதும் சந்திரன் வானில் உயர்ந்தபோது குருவியார் திரும்பவும் மகிழ்ச்சியான இளவரசரிடம் பறந்து சென்றார். எகிப்திற்கு ஏதேனும் செய்தி சொல்ல வேண்டுமா என்றார். நான் கிளம்புகிறேன். குருவியாரே குருவியாரே, சின்னஞ்சிறு குருவியாரே, இன்னும் ஓர் இரவு நீங்கள் என்னுடன் தங்க மாட்டீர்களா என்றார் இளவரசர். எனக்காக எகிப்தில் காத்திருக்கிறார்கள் என்று குருவியார் பதிலளித்தார். நாளை என் நண்பர்கள் நைல் நதியில் 2வது மணல்வெளிக்கு பறப்பார்கள். அங்கு கோரை புற்களின் நடுவில் நீர்க்குதிரை அமர்ந்திருக்கும். ஒரு பெரிய கருங்கல் சிம்மாசனத்தில் கடவுள் மேமோன் அமர்ந்திருக்கிறார். இரவு முழுவதும் அவர் நட்சத்திரங்களை பார்க்கிறார். உதய நட்சத்திரம் பிரகாசிக்கும் போது அவர் மகிழ்ச்சியால் பூரிப்படைந்து பின் அமைதியாகிறார். மதிய பொழுதில் மஞ்சள் வண்ண சிங்கங்கள் தண்ணீர் அருந்த ஆற்றின் விளிம்பில் இறங்குகின்றன. அவற்றின் கண்கள் மரகத பச்சையாக இருக்கின்றன.
அவற்றின் கர்ஜனை மணல்வேலியில் ஓசை விடவும் சத்தமாக இருக்கிறது. குருவியாரே, குருவியாரே, சின்னஞ்சிறிய குருவியாரே என்று இளவரசர் அழைத்தார். நகரத்தில் இருந்து வெகு தொலைவில் பரண் மீது அமர்ந்திருக்கும் ஓர் இளைஞரை பார்க்கிறேன். அவர் காகிதங்களால் மூடப்பட்ட ஒரு மேசையின் மீது சாய்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பக்கத்தில் ஒரு டம்ளரில் வாடிய வயலட் பூங்கொத்து உள்ளது. அவரது தலைமுடி பழுப்பு நிறமாகவும் மிருதுவாகவும் இருக்கும். உதடுகள் மாதுளை போல சிவந்திருக்கும். கனவில் மிதக்கும் பெரிய கண்கள் இருக்கும். நாடகத்துறை இயக்குனராக அவர் ஒரு நாடகத்தை எழுதி முடிக்க முயற்சிக்கிறார். குளிரினால் அவரால் எழுத முடியவில்லை. அடுப்பில் நெருப்பில்லை. பசி அவரை மயங்கிவிட செய்துள்ளது. இன்னும் ஓர் இரவு உங்களுடன் இருப்பேன் என்று நல்ல இதயம் படைத்த குருவியார் கூறினார். நான் அவருக்கும் ஒரு மாணிக்கத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டுமா? ஐயோ, என்னிடம் இப்பொழுது சிவப்புக்கல் மாணிக்கம் வேறெதுவும் இல்லை என்றார் இளவரசர். இருப்பதெல்லாம் என் கண்கள் மட்டுமே. அவை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அரிய நீலமணிகளால் ஆனவை. அவற்றில் ஒன்றை பறித்து அவரிடம் எடுத்துச் செல்லுங்கள். அவர் அதை நகை கடைக்காரரிடம் விற்று உணவு விறகுகளும் வாங்கி தனது நாடகத்தை எழுதி முடிப்பார். அன்புள்ள இளவரசே, என்னால் அதை செய்ய முடியாது என்று குருவியார் கூறிவிட்டு அழ ஆரம்பித்தார். குருவியாரே, குருவியாரே, சின்னஞ்சிறிய குருவியாரே, நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்யுங்கள் என்றார் இளவரசன். எனவே குருவியார் இளவரசரின் கண்ணை பறித்து அந்த மாணவரின் இடத்திற்கு பறந்தார். கூடையில் ஒரு துளை இருந்தது. அவர் உள்ளே செல்ல போதுமானதாக இருந்தது. அதன் மூலம் அவர் திசை திருப்பி அறைக்குள் வந்தார். அந்த இளைஞர் தலையை கைகளில் புதைத்து கொண்டிருந்தார். அதனால் பறவையின் சிறகுகளின் படபடப்பு அவருக்கு கேட்கவில்லை. அவர் கண் திறந்து மேலே பார்த்தபோது வாடிய வயலட்டுகளின் நடுவே ஒரு அழகான நீலமணியை கண்டார். நான் பாராட்டப்படத் தொடங்கிவிட்டேன் என்று அவர் கூச்சலிட்டார். இது யாரோ ஒரு பெரிய ரசிகரிடமிருந்து வந்திருக்க வேண்டும். இனிமேல் என்னால் நாடகத்தை முடிக்க முடியும் என்று அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அடுத்த நாள் குருவியார் துறைமுகத்திற்கு பறந்தார். அவர் ஒரு பெரிய கப்பலின் பாய்மரத்தில் உட்கார்ந்து மாலுமிகள் கயிறுகளால் பெரிய பெரிய பெட்டிகளை கீழிருந்து மேலிழுத்து செல்வதை பார்த்தார். ஒவ்வொரு பெட்டியும் மேலே வந்ததும் அவர்கள் ஹா என்று கூச்சலிட்டனர். நான் எகிப்திற்கு போகிறேன் என்று குருவியார் கத்தினார். ஆனால் யாரும் அவரை கவனிக்கவில்லை. வானில் சந்திரன் எழுந்ததும் அவர் மீண்டும் மகிழ்ச்சியான இளவரசரை நோக்கி பறந்தார். நான் உங்களிடம் விடை பெற வந்தேன் என்று அவர் அழுதார். குருவியாரே, குருவியாரே, சின்னஞ்சிறிய குருவியாரே, நீங்கள் மேலும் ஒரு இரவு என்னுடன் தங்க மாட்டீரா என்று கேட்டார் இளவரசர். இது ஒரு குளிர்காலம் என்று குருவியார் பேசினார். குளிர்ந்த பனி விரைவில் வந்துவிடும். எகிப்தின் பச்சை பனைமரங்களில் சூரியன் சூடாக இருக்கும். முதலைகள் சேற்றில் படுத்து சோம்பல் முறிக்கும். என் தோழர்கள் பால்பேக் கோவிலில் ஒரு கூடு கட்டுகிறார்கள். வெள்ளை புறாக்களும் இளஞ்சிவப்பு புறாக்களும் அதை பார்த்தபடி காதல் செய்கின்றன. அன்புள்ள இளவரசே, நான் உங்களை விட்டு போயே ஆக வேண்டும். ஆனால் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன். அடுத்த வசந்த காலத்தில் இப்பொழுது நீங்கள் கொடுத்து விட்டவைகளுக்கு பதிலாக 2 அழகிய நகைகளை நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். அந்த சிவப்பு மாணிக்கம் சிவப்பு ரோஜாவை விட சிவப்பாகவும், நீலமணியானது கடலை விட நீளமாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான இளவரசர் கூறினார். கீழே உள்ள சதுக்கத்தில் தீக்குச்சி விற்கும் ஒரு சிறுமி நின்று கொண்டிருக்கிறாள். அவள் தீப்பெட்டியை சாக்கடையில் தவற விட்டு விட்டாள். எல்லாம் கெட்டு போய்விட்டன. அதை விற்று பணம் கொஞ்சமாவது கொண்டு வரவில்லை என்றால் அவள் தந்தை அவளை அடிப்பார். ஆகவே அவள் அழுகிறாள். அவளிடம் காலணிகளோ காலுறைகளோ இல்லை. அவளுடைய சிறிய தலையில் தொப்பியும் இல்லை. என்னுடைய இன்னொரு கண்ணை பறித்து அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய தந்தை அவளை அடிக்க மாட்டார். குருவியார் கூறினார். நான் உங்களுடன் மேலும் ஒரு இரவு தங்குவேன். ஆனால் என்னால் உங்கள் கண்ணை பறிக்க முடியாது. நீங்கள் முற்றிலும் குருடராகி விடுவீர்கள். குருவியாரே, குருவியாரே, சின்னஞ்சிறிய குருவியாரே, நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்யுங்கள் என்றார் இளவரசர். எனவே அவர் இளவரசனின் 2வது கண்ணை பறித்து அதனுடன் கீழே இறங்கினார்.
தீப்பெட்டி விற்கும் சிறுமியை கண்டு அந்நகையை அவள் உள்ளங்கையில் வைத்து அழுத்தினார். என்ன ஒரு அழகான கண்ணாடி துண்டு என்று சத்தமிட்டபடியே சிறுமி தன் வீட்டிற்கு ஓடினாள். பின்னர் குருவியார் மீண்டும் இளவரசரிடம் வந்தார். நீங்கள் இப்பொழுது முற்றிலும் பார்வையற்றவராகி விட்டீர்கள். எனவே நான் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பேன் என்று கூறினார். பரிதாபத்துக்குரிய இளவரசரோ, இல்லை, சின்னஞ்சிறிய குருவியாரே, நீங்கள் எகிப்திற்கு செல்ல வேண்டும் என்றார். இல்லை, நான் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பேன் என்று குருவியார் கூறினார். இளவரசரின் காலடியில் படுத்துக்கொண்டார். அடுத்த நாள் முழுவதும் அவர் இளவரசரின் தோளில் அமர்ந்து புது புது நாடுகளில் தான் பார்த்தவற்றின் கதைகளை சொன்னார். நைல் நதிக்கரையில் நீண்ட வரிசைகளில் நின்று தங்க மீன்களை தமது அலகுகளில் கவ்வி பிடிக்கும் சிவப்பு நாரைகளை பற்றி கூறினார். உலகத்தைப் போலவே பழமையானதும் பாலைவனத்தில் வசிப்பதும் அனைத்தையும் அறிந்துமான ஸ்பிங்ஸ் பற்றி கூறினார். கைகளில் அம்பர் மணிகளை சுமந்து கொண்டு தங்க ஒட்டகங்களின் பக்கத்திலேயே மெதுவாக நடந்து செல்லும் வியாபாரிகள், கருங்காலிகள் போல கருப்பாக இருப்பவரும் ஒரு பெரிய படிகத்தை வணங்குபவருமான சந்திர மலைகளின் ராஜா, ஒரு பனைமரத்தில் தூங்கும் பெரிய பச்சை பாம்பும், அதற்கு தேன் கேக்குகளை ஊட்டுவதற்கு நிற்கும் 20 பாதிரியார்களும் மற்றும் பெரிய தட்டையான இலைகளில் அமர்ந்து பெரிய ஏரியின் மீது பயணம் செல்பவர்களும், பட்டாம்பூச்சிகளுடன் எப்பொழுதும் போராடுபவர்களுமான குள்ளர்கள் பற்றியெல்லாம் கூறினார் குருவியார். அன்புள்ள சிறிய குருவியாரே, அற்புதமான விஷயங்களை நீங்கள் என்னிடம் சொல்கிறீர்கள். ஆனால் எதையும் விட அற்புதமானது மனிதர்களின் துன்பமே. துன்பத்தை போன்ற ஒரு பெரிய மர்மம் வேறெதுவும் இல்லை. இனி சிறிய குருவியாரே, என் நகரத்தின் மீது பறந்து சென்று நீங்கள் பார்ப்பதையெல்லாம் சொல்லுங்கள் என்றார் இளவரசர். எனவே குருவியார் அந்த பெரிய நகரத்தின் மீது பறந்தார். செல்வந்தர்கள் தங்கள் அழகான வீடுகளில் மகிழ்ச்சியோடு இருப்பதையும் வறியவர்கள் அவர்கள் வீட்டு வாசலில் காத்திருப்பதையும் கண்டார். பின்னர் அவர் இருண்ட பாதைகளில் பறந்தார். பட்டினியால் வாடும் குழந்தைகளின் வெள்ளை முகங்கள் குறிப்பிட்ட இலக்கென்றே கருப்பு தெருகளை நோட்டமிடுவதை கண்டார். ஒரு பாலத்தின் முகப்பு வளைவின் கீழ் 2 சிறுவர்கள் தங்களை வெதுவெதுப்பாக வைத்திருக்க ஒருவர் மற்றவர் கைகளில் பற்றி கொண்டிருப்பதை கண்டார். நாங்கள் எவ்வளவு பசியாக இருக்கிறோம் என்று கூறினார்கள். இங்கே படுக்கக்கூடாது என்று காவலாளி விரட்டினார். உடனே அவர்கள் மழை என்றும் பாராமல் வெளியில் ஓடினார்கள். இப்படி தான் பார்த்ததையெல்லாம் திரும்பி வந்து இளவரசரிடம் கூறினார் குருவியார். அதற்கு இளவரசர் கூறினார், நான் நன்றாக தங்கத்தால் மூடப்பட்டிருக்கிறேன். நீங்கள் அதை கழற்றி இலை இலையாக எடுத்து என்னுடைய நகரத்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். தங்கம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று உயிருள்ளவர்கள் எப்பொழுதும் நினைக்கிறார்கள். குருவியார் அதன்படி மகிழ்ச்சியான இளவரசரை மூடியிருந்த தங்கத்து இலைகளை இலை இலையாக பிடுங்கெடுத்தார். அதனால் சிலை மங்கிய சாம்பல் நிறமாக ஆனது. அந்த ஒவ்வொரு தங்க இலையும் அவர் ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுத்தார். பெற்றுக்கொண்ட குழந்தைகளின் முகங்கள் ரோஜா பூவாக மலர்ந்தன. அவர்கள் சிரித்துக்கொண்டே தெருவில் விளையாடினர். எங்களுக்கு இப்பொழுது ரொட்டி கிடைக்கிறது என்று அவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். பின்னர் பனி வந்தது. அதன் பின் உறைபனி வந்தது. அதனால் தெருக்கள் வெள்ளியால் ஆனது போல் தோன்றின. அவை மிகவும் பிரகாசமாகவும் பளபளப்பாகவும் இருந்தன. படிக குண்டுகள் போன்ற நீண்ட பனிக்கட்டிகள் வீடுகளின் கூரை விளிம்புகளிலிருந்தும் கீழே தொங்கின. எல்லோரும் ஃபார் உடையில் சுற்றி திரிந்தனர். சிறுவர்கள் கருஞ்சிவப்பு தொப்பிகளை அணிந்து கொண்டு பனி சறுக்கினார்கள். பனியால் சிறிய குருவியாரின் உடல் குளிர்ச்சி மேல் குளிர்ச்சியாகிவிட்டது. ஆனால் அவர் இளவரசரை விட்டு போகவில்லை. அந்த அளவிற்கு அவர் இளவரசரை நேசித்தார். ரொட்டிக்கடை வாசலில் இருந்து கடைக்காரர் பார்க்காத போது சில ரொட்டி துண்டுகளை எடுத்து சாப்பிட்டார். சிறகுகளை விரித்தும் மடக்கியும் தன்னை சூடாக வைத்திருக்க முயன்றார். ஆனால் கடைசியில் தான் இறக்கப் போவது அவருக்கு தெரிந்துவிட்டது. இளவரசரின் தோள்பட்டை வரை மட்டுமே பறக்க அவருக்கு வலிமை இருந்தது. பிரியாவிடை அன்பான இளவரசே என்று முணுமுணுத்தார். உங்கள் கையை முத்தமிட அனுமதிப்பீர்களா என்றார். சின்னஞ்சிறிய குருவியாரே, எப்படியோ கடைசியாக நீங்கள் எகிப்திற்கு செல்கிறீர்கள் என்பதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் என்று இளவரசர் கூறினார். நீங்கள் எனக்காக இங்கு நீண்ட காலம் தங்கியிருக்கிறீர்கள். ஆகவே என்னை நீங்கள் உதட்டில் முத்தமிட வேண்டும். ஏனென்றால் நான் உங்களை நேசிக்கிறேன்.
நான் போவது எகிப்திற்கு அல்ல என்று குருவியார் கூறினார். நான் மரணதேவனின் மாளிகைக்கு செல்கிறேன். மரணம் தூக்கத்தின் சகோதரர் இல்லையா என்று சொல்லிக்கொண்டே அவர் மகிழ்ச்சியான இளவரசரை உதட்டில் முத்தமிட்டு அவரது காலடியில் இறந்து விழுந்தார். அந்த கணத்தில் சிலைக்குள் ஒரு வினோதமான விரிசல் சத்தம் கேட்டது. ஏதோ உடைந்ததைப் போல். உண்மை என்னவென்றால் சிலையின் ஈயத்தலான இதயம் இரண்டாக உடைந்து விழுந்தது. நிச்சயமாக அது ஒரு பயங்கரமான கடுமையான உறைபனியாகத்தான் இருக்க வேண்டும். மறுநாள் அதிகாலையில் மேயர் தனது நகரவை உறுப்பினர்களுடன் சிலை இருந்த சதுக்கத்தில் நடந்து கொண்டிருந்தாள். சிலை வைக்கப்பட்டிருந்த உயரமான தூணை பார்த்தவுடன், ஐயோ, மகிழ்ச்சியான இளவரசர் எப்படி ஆகிவிட்டார் என்று சொன்னார். ஆமாம், மிகவும் அருவருப்பாக இருக்கிறது என்று நகரவை உறுப்பினர்கள் ஆமோதித்தனர். எப்பொழுதும் மேயருக்கு ஒத்து ஊதுபவர்கள் இன்னும் மேலே சென்று சிலையை பார்க்க விரும்பினார்கள். வாளில் இருந்து சிவப்பு மாணிக்கம் போய்விட்டது. கண்களில் இருந்தவையும் போய்விட்டன. இளவரசரிடம் தங்கம் என்பதே இல்லை என்றார் மேயர். ஆனாலும் பரவாயில்லை, ஒரு பிச்சைக்காரனை விட கொஞ்சம் மேல். ஆமாம், பிச்சைக்காரனை விட சற்று சிறந்தவர் என்று உறுப்பினர்களும் கூறினார்கள். இங்கே பாருங்கள், அவரது காலடியில் விழுந்து ஒரு பறவை இறந்துள்ளது என்று காட்டினார் மேயர். இனிமேல் பறவைகள் இங்கு வந்து இறப்பதற்கு அனுமதி கிடையாது என்று பிரகடனத்தை நாம் உடனே வெளியிட வேண்டும் என்றார் நகரவை எழுத்தர். அந்த ஆலோசனை குறித்து எடுத்துக்கொண்டார். எனவே அவர்கள் மகிழ்ச்சியான இளவரசரின் சிலையை கீழே வீழ்த்தினார்கள். அழகில்லாத இவரால் இனி பயனில்லை என்று பல்கலைக்கழகத்தின் கலைத்துறை பேராசிரியர் தெரிவித்தார். பின்னர் அவர்கள் சிலையை உலையில் இட்டு உருக்கினார்கள். உருக்கிய உலோகத்தை என்ன செய்வதென்று முடிவெடுப்பதற்காக மேயர் நகரவை கூட்டினார். நிச்சயமாக அதை வைத்து இன்னொரு சிலையைத்தான் செய்ய வேண்டும். அது என்னுடைய சிலையாகத்தான் இருக்கும் என்றார். உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய சிலையைத்தான் வைக்க வேண்டும் என்று சண்டையிட்டு கொண்டனர். எனக்கு வந்த கடைசி தகவலின்படி அவர்கள் இன்னும் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒரு விசித்திரம் இது! உருக்கலையின் மேற்பார்வையாளர் கூறினார். ஈயத்தலான இந்த உடைந்த இதயம் உலையில் உருகாது. எனவே தூக்கி எறியத்தான் வேண்டும். எனவே அவர்கள் அதை குப்பை குவியலின் மீது வீசி எறிந்தார்கள். செத்த குருவியும் அங்குதான் கிடந்தது. நகரத்தில் உள்ள 2 மிகவும் மதிப்புமிக்க விஷயங்களை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கடவுள் தம்முடைய தூதர்களில் ஒருவரிடம் கூறினார். அவர் இளவரசரின் ஈய இதயத்தையும் இறந்த பறவையும் கொண்டு வந்து கொடுத்தார். நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். ஏனென்றால் என் சொர்க்கமாகிய தோட்டத்தில் இந்த சிறிய பறவை என்றென்றும் பாடிக்கொண்டிருக்கும். என் தங்க நகரத்தில் மகிழ்ச்சியான இளவரசன் என்னையும் புகழ்ந்திருப்பான் என்று மகிழ்ச்சியாக சொன்னார் கடவுள். முற்றும்.